ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சேடான வீடியோ. ஒரு பெற்றவங்க இப்படியும் இவ்வளோ ஒரு கேவலமாக இருப்பாங்களா அப்படின்ற வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அப்படியேப்பட்ட வீடியோ என்ன வீடியோன்னா, நேற்றே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், ஒரு மண்ணை கூட விடலை, என் புருஷனுக்காக மண்ணை கூட எடுத்துட்டாங்க அப்படின்னு. இன்றைக்கி நாங்கள் பூஜை ரூம் வச்சுருந்தோம் தெரியுங்களா, அந்த பூஜை ரூம் இடித்தது, அதை உடைச்சி அவங்க எடுத்தது, அதுக்கப்புறம் கீழே போட்டு இருந்த அந்த தரையை கொண்டு அவங்க வலிச்சு வாரி எடுத்துகிட்டு போனது, இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம என்னென்ன வேலை முடிச்சிருக்கோம் அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அப்புறம் ரொம்ப சேடான ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ செலவு பண்ணி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த 10 நாளாக பாத்ரூம் போகிறதுக்கு கொள்றதுக்கு எல்லாமே நம்ம அண்ணி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நான். வரேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நான். இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்பு போட்டு ஏதோ ஒரு வழியாக நம்ம இருக்கிற எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் முடித்து, புடவையை ஸ்க்ரீன் துணியாக போட்டு நான் குளிச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு துணி துவைச்சிட்டு இருக்கேன். அதுலேயும் மண்ணவாரி போட்ட கணக்காக காலையில் குளிச்சுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்றைக்கி வீடியோ கூட பாருங்கள். காலையில் நான் குளிச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு துணி துவைச்சிட்டு நான் வந்தேன். தூங்கி எந்திரிச்சு இப்போது சாயந்தரம் போயிட்டு பம்பை பாத்திரம் கழுவலான்னு போகிறோம். பம்பு போட்டு ஆட்டி பிடுங்கி அதில் தண்ணி வராத அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? அப்போ முருகன் தான் பார்க்கணுமே என்ன, அது யார் அந்த வேலையை பண்ணாங்களோ அவங்களுக்கு நான் கண்ணால் பார்க்கல, யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமா அரி 3 பேரும் தூங்கி எந்திரிச்சு போய் பார்க்குறோம். பாத்திரம் கழுவலாம், பம்பு அப்படியே ஃபுல்லாக ஆடுது, கீழே இருந்து ஃபுல்லாக ஆடுது. தண்ணி அடித்தா தண்ணி வர மாட்டேன்னுது. இப்போ தான் பம்புக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மனுஷங்களாக இருக்காங்க பாருங்களேன். ஜன்னலை எடுத்தாங்க, போ அப்படின்னு விட்டோம். இப்போ கதவையும் கேட்டிருக்காங்க, கதவையும் எப்போ கட்டுவாங்கன்னு தெரியாது, சரி போ அப்படின்னு விட்டுட்டோம். அந்த பூஜை ரூம் உடைச்சாங்க, சரி போ, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், அது கூட நான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். தரையே பேத்தாங்க, நம்ம தரை தானே போட போகிறோம், போகும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டோம். எந்த ஒரு விஷயத்துக்குமே கொஞ்சம் கூட என் புருஷன் எதுக்குமே ரியாக்ட் பண்ணலை. நீ எவ்வளோ பண்ணுறியோ பண்ணிக்கோ, எல்லாமே நல்லது, எல்லாமே கடவுள் நான் போகிறப்போ தூக்கி தலை மேலே வச்சுன்னு போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு என் புருஷன் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து, நீ பெத்த என்ன அவ்வளோதான், எனக்காக நீ எதுவுமே செய்யலை, ஆனால் நான் நீ என்னை பெத்தன்றதுக்காக நான் உனக்கு எல்லாமே செஞ்சேன்றதுக்காக என் புருஷன் அவ்வளோவும் மனசுக்குள்ளே வச்சு ஏங்கி 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 உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி அந்த பம்பில் சுத்தமாக தண்ணியே வரலைங்க. எப்படிங்க, காலையில் நல்லா அப்படி தண்ணி, அதில் தான் குளித்தேன், அதில் தான் பாத்திரம் கழுவினேன், அதில் தான் அவ்வளோ துணிங்களை துவைச்சேன். திரும்ப எல்லாத்துக்குமே அங்கே போய் நான் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி ஒரு 2 மணிக்கு படுத்து 4:30 மணிக்கு எந்திரிச்சு போய் பார்க்கும்போது தண்ணி வரலைங்க பம்பில். நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து நாளைக்கு காமிக்கிறேன் பாருங்கள். என்ன சுத்தமாக தண்ணி வரலைங்க அந்த பம்பில். என்ன அந்த காசு கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குறப்புல சேர்த்து இன்றைக்கி நான் 50,000-60,000 கடனில் உட்காந்துருக்கேங்க. நான் இந்த வீட்டு வேலை முடியணும்னு சொல்லிட்டு பம்பில் சுத்தமாக தண்ணி வரல. நல்லா இருக்கட்டும், என்னை எவ்வளோக்கு எவ்வளோ அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ என் அப்பா முருகன் பார்த்துப்பான். தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு. என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. இது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு கமெண்ட் இன்றைக்கி காலையில் வந்திருந்தது. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உங்கள் 3 பேருக்குமே கண்டிஸ்டி ஆகிடுச்சி, ஒருத்தி மாமியார் மாமனார் கண்டிஸ்டி ஆகிடுச்சு, காலடி மண்ணை எடுத்து சுற்றி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கீழே இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சிஸ்டர் அப்படி என் மேலே கோபம், என்ன அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்றது நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பார்க்குறீங்க. என்ன அந்த சிஸ்டர் நல்லபடியாக தான் எங்களை பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கிறதுனால தான் அந்த கமெண்ட்டை பண்ணுறாங்க. அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இங்கே நடக்கிறதெல்லாம் லைவாக பார்க்குற எங்களுக்கு தான் எவ்வளோ ஒரு வலி இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயமும் அவங்கவுங்க வீட்டில் நடந்தால் மட்டும்தான் அதனுடைய வலி வேதனை என்னன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
இப்போ வீட்டு வேலை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு? பாதி முடிஞ்சிருக்கு. பாதி. உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு என்ன இருக்குது, தலை நேராக இருக்குது, தலை சுற்றுது. என்ன இன்னைக்கு வேலை செய்யலைங்களா நீங்கள்? ஏன் சார்? முடியாது, கடவுளை. சரி, ஓகே, பார்க்கலாமா எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்குன்னு? இப்போ பின்னாடி இருந்து பார்த்துட்டு வந்துடலாமா? இது ஃபஸ்ட்டு வந்து ஆளே வைக்காமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பள்ளம் தோண்டி மாமா மட்டுமே செஞ்ச ஒரு வேலைங்க. அது டைனேஜ், அது இப்போ நீங்கள் போன வீடியோலேயே எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போது இங்கே நமக்கு எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போமா? இது ஜன்னல் வேலை இன்னும் வந்து முடியல. இந்த வேலை இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இந்த சைடில் வந்து எழுப்பிட்டு மேலே ஜல்லி போடணும். நீங்கள் அங்கே போயிருந்து சொன்னீங்கன்னா நான் நல்லா தெளிவாக தெரியும். விழுந்துடாதீங்க. இதை வந்து 3 பேர் காலை வச்சு உடச்சி விட்டது. போட்ட மறுநாளே நானும் என் புருஷன் அண்ணா பச்சையாக இருந்தது, உடஞ்சிடுச்சு. இப்போவும் அது அப்படி தான் இருக்குது. வேணாம், காசு இல்லை. இங்கே வந்து நம்ம கயிறு கட்டிக்கிட்டு இருக்கோங்க, அழகாக துணி காய போடுறதுக்கு. சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம விரவெல்லாம் அந்த பக்கம் வச்சுருக்கோம். ஜல்லி போடணுமா இன்னொங்க? சரி, ஓகே. ஆனால் அது இப்போதைக்கு முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கே கிட்டத்தட்ட 4800 முழுங்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. என்ன பண்ணுறது? சரி, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வாங்க. இந்த பக்கம் வந்து இன்னும் செப்டிக் டேங்க்குக்கு வந்து பழுப்பு வைக்கலைங்க. பாருங்கள், செப்டிக் டேங்க்கு வந்து பழுப்பு வைக்கணும். மீதி வந்து நம்ம அந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம். இங்கே என்னென்ன வேலை மாமா முடிஞ்சிருக்கு? இங்கே ஜல்லி பொண்ணு லைட்டாக ஹைட் தூக்கி அதுக்கப்புறம் உள்ள வேலை இருக்குது. அப்புறம் இங்கேயும் வந்து செவுரு எழுப்பணும். இது வந்து இன்னும் ஒரு 2 நாள் வேலை இருக்குமா? இன்றைக்கி இல்லாமல் 2 நாள். இங்கே வந்து இந்த இதெல்லாம் வந்து இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணலைங்க. இதெல்லாம் ஃபுல் பண்ணணும். இன்றைக்கி வந்து 2 பேர் வந்திருக்காங்க. பெரிய மேஸ்திரி கூட ஒரு ஹெல்ப்பர் வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஹெல்ப்பரால் முடியல, நம்ம ஹெல்ப்பர் செஞ்சாருன்னா அவ்வளோதான். அதனால் வந்து 2 மேஸ்திரி சிரிக்கிறாரு. அதனால் வந்திருக்காங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு மொத்தமாக நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டாக நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போ நல்லா இருக்குங்க. சரி, ஓகே, முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னும் மேலெல்லாம் ஓடு போடணுமா மாமா? அது மேஸ்திரி தனியாவா? யா. அப்போ இந்த நம்ம மேஸ்திரி போட மாட்டாரா? மேஸ்திரின்றாங்க, என்ன தான் சொல்கிறாங்கன்னு புரியலையே அப்படின்ட்டு. ஓகே, இதை ஓடு வச்சு முடிக்கிட்டு பார்க்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் மூணு மாதிரி பண்ண முடியாதா? கேப்பு தெரியுது. இடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அவங்க பெத்த பிள்ளைக்கு இதை கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே உடச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடச்சி இப்போ மொத்தமாகவே எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதை நேற்றுலேருந்து வந்து அவங்க வந்து உடச்சிட்டு இருக்காங்க. நம்ம மேஸ்திரி பாருங்களேன், நான் வந்து போயிட்டு அதை ஜன்னலை ரெடி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, மேஸ்திரியா நான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு சிரிங்க பார்க்கலாம் அப்படின்னு சிரித்து காமிச்சார். அதுதான் இது அந்த அவர் சிரித்தது வீடியோ எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பிங்க கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பிங்க எதுக்கு கட் பண்ணுறாங்க
அந்த வாசப்படிக்கு பக்கத்தில் ஒரு செவுரு விழுந்துருச்சுல்ல, அந்த செவுருக்கு வந்து கீழே வந்து காலத்துக்கு மாதிரி வந்து கம்பி வச்சு கட்டி ஜல்லி போடுறதுக்காக வந்து கம்பி கட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்ன வேலை இன்றைக்கி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த நீட்டு ஃபுல்லாக வந்து கல் வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜன்னலுக்கு வந்து இந்த பக்கம் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க பாரு, அழகாக நீட்டாக பார்க்குறதுக்கு இப்போ தான் நல்லாயிருக்கு. ஆனால் கதவில் வந்து இப்போ அந்த கலவை பட்டு கதவு தான் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறமா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து நம்ம இது எல்லாத்தையுமே தொடச்சி விட முடியுமே. அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பாருங்கள், மல்லிகைப்பூ செடி தான் வந்து தள்ளி விட்டு காஞ்சி போச்சு. அந்த பக்கம் இருக்கிறத எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த பக்கம் ஒழுங்காக வந்து வைக்க முடியுமே. இந்த இடத்துல தான் வந்து பாருங்கள் நம்ம பாத்ரூம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு அழகாக ரெடியாக இருக்குது. நான் வந்து நேற்றும் சரி இன்றைக்கும் சரி இங்கே தான் குளித்தேனே. ஏன்னா அங்கே குளித்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அண்ணி வீட்டுக்கு இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் எடுத்துன்னு வர்றதுக்கு. அதனால் இது தான் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா இந்த புடவை துணியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறது, நான் பாத்திரம் தேய்க்கிறது எல்லாம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டாய்லெட் மட்டும் இன்னும் முழுசாக ரெடி ஆகலை. அதனால் அது அங்கே தான் போயிட்டு வரேன், அண்ணி வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன்னே. இங்கே பாருங்கள், இன்னும் வந்து இந்த செவுரு அந்த படிக்கட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து உடைச்சி எடுப்பாங்க. ஆனால் அது உடைச்சி எடுத்தால் பெரிய பிரச்சனையே இருக்குது. அது உடைச்சா இந்த செவுரு வந்து ஊந்துடும். இது வந்து இன்னும் உடைக்கல, அவங்க விட்டு வச்சுருக்காங்க. இதை வந்து நாளைக்கு வீடியோவில் அதை உடைச்சாங்கன்னா என்ன ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஒரு பெத்த பிள்ளைக்காக இதை கூட விட்டு கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து இதை எல்லாத்தையுமே உடைச்சி சுரண்டி வாரி எடுத்துகிட்டு போகிறாங்க. என் புருஷன் அழகாக கூலாக சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன் அவர் வந்து கஷ்டத்தை உள்ளுக்குள்ளே வச்சுன்னு காமிக்காமல் இருக்கிறாரா, இல்லை என்ன விஷயம்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் அந்த மனுஷன் சிரிச்சபடியே இருக்கார். இது இன்றைக்கி எடுத்தது மொத்தமாக வந்து அதை எல்லாத்தையுமே உடைச்சி எடுத்துட்டு அதை மம்டி போட்டு அதை வலிச்சு எடுக்கிறாங்க பாருங்கள். அடுத்த இதுல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுவும் தெரியும் பாருங்கள். இந்த கோணி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, உடச்சி எடுக்கிறாரு பார்த்திங்களா, உடைக்கிறாரு பாருங்கள் எங்கள் மாமனார். நான் ஏன் விடணும், அது அடிச்சுருவேன் நான். இதுதான் கிடைத்த பலன் எங்களுக்கு. எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு. யாருக்கு? அவங்களுக்கு. ஆஹா, எவ்வளோக்கு எவ்வளோ நினச்சிட்டு இங்கே என்ன பண்ணுறான்னு பண்ணிக்கிட்டு போட்டோம். அந்த கடவுளை பார்த்து தான் இருக்கிறான். ஒரே டைமில் நல்லபடியாக குத்தி காமிப்பான். எந்திரிச்சு என்ன பண்ணுற? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டை சுடக்கிறேன். வீட்டை பாத்திரம் கழுவுறீங்களா? ஆமாம்மா, இது நேற்று கழுவுனேன். நேற்று இங்கே தான் குளித்தேன். அண்ணி வீட்லேயே போய் குளிச்சுட்டு இருக்கோமா, அதனால சீக்கிரம் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் அது மட்டும் டாய்லெட் மட்டும் வந்து கொஞ்சம் இன்னும் டாய்லெட் மட்டும் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகலை. இந்த இடத்த பாருங்களேன், பாத்திரம் அந்த கட்டை இருக்குல்ல, அதை நானாக கட்ட சொன்னது. ஏன்னா சோப்பு ப்ரஷ்ஷு இதெல்லாம் வைக்கிறதுக்காக. இந்த இடம் பரவாயில்ல. இப்போ எதுக்கு இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க காலிலே? இங்க பாருங்க, என்ன சாப்பிட்றீங்க சாமி? டீல பொரி போட்டு சாப்பிட்றீங்களா? இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா? சரி, நல்லா இருக்கா பொரி டீ? சரி, நீங்கள் சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏய் எடையே போ. சாப்பிட்டு டியூஷன் கிளம்புங்க. ஓகே மேடம்.